சூப்பர். வாங்க, இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா குருபாவா, கண்டிப்பாக வாங்க கடைக்கு. இந்த பூடி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வித் அந்த சப்ஜியோட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் ட்ரை, ரெக்கமெண்டட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இங்கெல்லாம் வந்து கொடுக்கும்போது இதே மாதிரி சலாடு கூட சேர்த்து கொடுப்பாங்க. வெங்காயம், தக்காளி, இதேமாரி முள்ளங்கி இதெல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லதுங்கிறாங்க உடம்புக்கு. சில நேரத்தில் பூடி, அதாவது நம்ம ஊரில் பூரின்னு சொல்லுவோம், அதே மாதிரி சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிடும்போது உடலுக்குள்ளே போய்ட்டு ரொம்ப ஹீட் ஆகிரும் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த குடல் புண்ணு இதெல்லாம் ஆத்துறதுக்கு இதே மாதிரி சலாடு சேர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் எங்கே வந்து நம்ம சாப்பிட்டாலும் இந்த இது நம்மளுக்கு கொடுப்பாங்க. அடுப்பு பார்த்தீங்களா, நிலக்கரியினால் இந்த அடுப்பு இது பண்ணுறாங்க. கீழே இருக்கலாம் நிலக்கரி. இங்கே இருக்கிற அந்த ஒரு ஸ்பெஷல் அடுப்புன்னு கூட சொல்லலாம். மேலே போட்டு கறியெல்லாம் போட்டு கீழே மூட்டிடுவாங்க. இதுக்கு அப்படியே அடியில் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் கீழே விழுந்துடும். நல்ல சிஸ்டம். இதேமாரி பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் வந்தீங்கன்னா அதேமாதிரி நிறைய அடுப்பை நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ சுட சுட நிட்டி சாப்பிட போகிறோம். ஏக்தம் கரம் கரம்பா. இந்த நிட்டிக்கு சைடிஷ் வந்து சோக்கான்னு சொல்லுவாங்க. அதான் அந்த இது பீகார், ஜார்க்கண்டை பொறுத்தவரை உருளைக்கிழங்கு இல்லாத எந்த ஒரு சப்ஜி இருக்காது. அதாவது எந்த ஒரு குழம்பு இருக்காது, அப்படி தான் சொல்லுவோம். இந்த சப்ஜியோட, அதாவது சோக்காவோட சேர்த்து சூப்பரியா இது செய்கிற விதம், இதில் தயாரிக்கிற விதமே ரொம்ப இதானது. இவங்க அடுப்பில் செய்கிறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி நெருப்பு மூட்டி அந்த நெருப்புக்குள்ளே போட்டு அழகாக சுட்டு செய்வாங்க. அது அந்த இதையும் வேணால் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். அதேமாதிரி சப்ஜி வந்து எப்படியும் செய்வாங்க, தீயிலே சுட்டு உருளைக்கிழங்காக இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், கத்தரிக்காயாக இருக்கட்டும், இல்லைன்னா எல்லாமே தீ தணலே போட்டு சுட்டு அதை உரித்து அதை அப்படி பிசைஞ்சு ஒரு சப்ஜி செஞ்சு கொடுப்பாங்க, குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நமக்கு சுட சுட தோசை கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம அதையும் சாப்பிட போகிறோம். முக்கியமான சப்ஜி இந்த குழம்பு. நம்ம ஊரில் பூரிக்கு கிழங்கு கொடுப்பாங்களே, அது இல்லாமல் இங்கே வித்தியாசமாக கிழங்கு, கொண்டக்கடலை, இன்னும் மட்டன் மசாலா எல்லாம் போட்டு தயாரித்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். விட்டா நான் பாட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோம்னா நான் சாப்பிட முடியாது. அதனால் இப்போதைக்கு நான் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம்.